புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி சட்டமன்ற தொகுதியிலே தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், அறிவிச்சாளர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்களே, விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், மரியாதைக்குரிய சகோதரர் திரு ஆர்.கே. ரவிச்சந்திரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ராஜவர்மன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, வாரியந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் வைக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, நெசவாளர் பெருமக்களே, தொழிலாளர் நண்பர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, வாக்காளர் பெருமக்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகைகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மக்கள் நன்றி கலந்த வணக்கம். தம்பி, அந்த கொடி கொஞ்சம், தாமரை கொடி கொஞ்சம் அந்த படம் எடுக்கிறாங்க, கொஞ்சம் விலைக்கு பிடிக்கும். இந்த தொகுதி பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற தொகுதி. இது வரலாற்று சிறப்புமிக்க தொகுதி. இந்த இயக்கத்தை தோற்றுவித்த மாம் மனிதர் வெற்றி பெற்ற தொகுதி அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் திரு சேதுபதி அவர்களை உங்களுடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அவருக்கு இரட்டல சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நமது சின்னம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், ஏழைகள் சின்னம், நெசவாளர்கள் சின்னம், விவசாயிகள் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பு இரட்டலைக்கு. என்ன விட நீங்க வேகமா இருக்கிறீங்க. இன்றைய தினம் இந்த நாட்டை ஆள யார் வர வேண்டும், யார் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல். இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் மக்களோட ஆட்சியை வீழ்த்துவீங்களா? இன்றைக்கு குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். நிறைவேற்றி தருவீங்களா? இன்னைக்கு திரு கருணாநிதி குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று இன்னைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களிடத்திலே கிடைத்திருக்கின்றது. செய்வீர்களா? திரு கருணாநிதி குடும்பம் அரச படமை குடும்பமா? அரசர்கள் ஆண்டுகிற பொழுதுதான் அவருடைய மகன் இளவரசர் வந்து முடிசூடுவாங்க. அப்படி திரு கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், திரு ஸ்டாலினுக்கு பிறகு திரு உதயநிதி. ஏன்னா அவர்களுக்கு அந்த தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்குது. ஏன் இங்க இருக்கு ஒருத்தர் வந்தா இங்கே நிற்பவர்கள் யாரா ஒருவர் வந்தா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? ஏன் முதலமைச்சரான கையெழுத்து போட்ட செல்லாதா? இனி தமிழகத்தில் வாழுகின்ற அத்தனை மக்களுக்கு உரிமை உண்டு, ஆட்சி அதிகாரம் வருவதற்கு. இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பம் இனி ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். செய்வீர்களா? இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை ஆட்சி வேண்டுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். யார் தவறு செய்தாலும்
சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். அதனால சட்ட ஒழுங்கு நிலையாட்டப்பட்டது. இன்றைக்கு திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பும் இல்லை. 2 வயசு குழந்தை கூட இன்றைக்கு பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்கின்ற நிகழ்வு தமிழ் மண்ணிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு பொறுப்பானவர் இந்த நாட்டுடைய முதலமைச்சர். உண்மைதானே? இன்றைக்கு சமூகத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார், தூத்துக்குடியில் நடந்த ஒரு நிகழ்விலே தமிழ்நாட்டை சேர்ந்த சமூகத்துறை அமைச்சர் தெரிவிக்கிறார், 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதற்காக 84 கோடி நிவாரணம் கொடுக்கப்பட்டதாக பெருமையா பேசுறார். போக்சோ சட்டம்னா சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு அதில் பதிவு செய்யப்படுகின்ற வழக்கு போக்சோ வழக்கு. 6999 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னா 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6999 சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டுன்னா இந்த ஆட்சி தேவையா? இன்றைக்கு போதைப் பொருள் கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானுங்க? இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் கஞ்சா போதை ஆசாமிகள். இன்றைக்கு இந்த ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து கஞ்சா விற்பனை அமோகமாக நடக்குது. அதை தடுத்து நிறுத்த திறமையற்ற முதலமைச்சர். ஏன்னா திமுக கட்சிக்காரர் பெரும்பாலும் அதற்கு துணை நிற்கின்ற காரணத்தில் கஞ்சாவை இந்த ஆட்சியால அகற்ற முடியல. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 3 மாதத்தில் இந்த கஞ்சா தமிழகத்தில் இல்லை என்ற நிலை உருவாக்குவோம். தமிழகத்தில் அறவே கஞ்சா விற்பனை இருக்காது. சட்டத்தின் ஆட்சி நடைபெறும். கிட்டத்தட்ட நான் 4 ஆண்டு 2 மாத காலம் ஒரு ஆட்சி செய்த காலகட்டம் சட்ட ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்பட்டது. மக்கள் பாதுகாப்பா இருந்தாங்க, சிறுமிகள் பாதுகாப்பா இருந்தாங்க, பெண்கள் பாதுகாப்பா இருந்தாங்க. ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பாதுகாப்பாக இருந்த ஆட்சி அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்களால் பாராட்டப்படுகின்ற ஆட்சி அதிமுக ஆட்சி. இன்றைக்கு இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலிலே உங்களுடைய மகத்தான ஆதரவுகளை எங்களுக்கு தாருங்கள் தாருங்கள் என்று இருவரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அதிமுக ஆட்சியில விற்ற அரிசி விலைக்கும் திமுக ஆட்சியில விற்கிற அரிசி விலைக்கு நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். 1 கிலோவுக்கு 30 ரூபாய் உயர்ந்து விட்டது இந்த திமுக ஆட்சியில. என்ன 1 கிலோவுக்கு 60 ரூபாய் உயர்ந்து விட்டது. பருப்பு 1 கிலோ 70 ரூபாய் வரைக்கும் உயர்ந்து போய்விட்டது. இப்படி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்வு. இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? அதோட மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 5% உயர்வு. 3 ஆண்டுல 15% உயர்ந்து போச்சு. இப்போ அதிமுக ஆட்சி இருந்ததை காட்டிலும் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 67% மின் கட்டண உயர்வு. இன்னைக்கு கடைக்கு 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் டபுள் சார்ஜ் 2 மணி கட்டணம் வசூல் பண்றாங்க. அதே போல நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 5% வீட்டு வரி உயர்வு. கடவரி 150% உயர்வு. ஆண்டுக்கு 6% உயர்வு. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அதை கூட விட்டு வைக்கல. குடிநீருக்கு வரி உயர்வு. இப்படி மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இந்த விலைவாசி குறைவதற்கு, இந்த வரிகள் குறைப்பதற்கு ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர நீங்கள் அத்தனை பேரும் துணை இருக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார், எப்பொழுது பார்த்தாலும் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு முதல் மாதிரி மாநிலம். எதுல கடன் வாங்கல? முதல் மாநிலம். 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. 5 லட்சம் கோடிங்க. இங்க வந்திருக்கிற மக்கள்லாம் நாமெல்லாம் கடன்காரர் ஆகிட்டோம். 5 லட்சம் கோடி நாம தாங்க கட்டணும். இந்த கூட்டத்துக்கு வர்றோம், பார்க்குறோம், நான் பேசுறேன், நீங்க கேட்டுட்டு போன்னு நினைக்காதீங்க. நாம தான் கட்டணும் இந்த கடனை. வேற யாரு கட்ட போறா? ஸ்டாலின் வாங்கின கடனை நாம கடன் திருப்பி செலுத்துகின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் தேவையா? தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை 2021 வரை அதிமுக ஆட்சி இருந்த வரை கடனுடைய அளவு 4,85,000 கோடி. 2021 2026 வரை 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் என்ற பெருமையை ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை செஞ்சீங்க? 2020-21
தமிழ்நாடு அரசுக்கு வந்த வருவாயோட அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலா வருவாய் வருகிறது. ஒரு பக்கம் கூடுதலா வருவாய், ஒரு பக்கம் கடன், புதிய திட்டம் எதுவும் இல்லை. இந்த பணமெல்லாம் எங்க போச்சு? போற இடத்துக்கு போயிட்டது. எங்க போச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆக இப்படி நாட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு தொடர வேண்டுங்களா? இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் பல்வேறு அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு நன்றாக தெரியும், எங்களுடைய தேர்தல் அறிவிப்பு சிறப்பான தேர்தல் அறிவிப்பு. வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, இதனால் மக்கள் படுகிற துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்தினருக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். எல்லாம் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். திமுக 100% ஆட்சிக்கு வர முடியாது, 100% ஆட்சிக்கு வர முடியாது. ஆனா இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, கூப்பன் கொடுக்குறாங்களாம். எதுக்கு? திமுக காரன் தான் கூப்பன் கொடுப்பான். அவங்ககிட்ட போய் பணம் லஞ்சம் கொடுத்தா வாங்க முடியும். அதுவும் என்னென்ன பிராண்டுன்னு சொல்லிடுவாங்க. இந்த குக்கர் வாங்கினா தான், இந்த மிக்சி வாங்கினா தான் இந்த கூப்பன் கொடுப்போம்பாங்க. அந்த கூப்பனை போய் அந்த மிக்சி அந்த இதை வாங்கினா அதுக்கு ஒரு கமிஷன் அடிப்பாங்க. அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை, நேரடியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10,000 வங்கி கணக்கில் செலுத்தப்படும். எல்லா குடும்பத்திற்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும், குளிர்பாதன பெட்டி வழங்கப்படும். இப்ப குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் நாங்கள் போராடி வாதாடி தான் கொடுத்தாங்க. 28 மாத காலமா இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கல. ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தாங்க. வாக்குறுதி அடிப்படையில் பெண்கள் வாக்குகளை செலுத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன். இந்த நம்முடைய தாய்மார்களை பெண்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை, நிறைவேற்ற வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்த காரணத்தால் வழி இல்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் 28 மாதம் கழிச்சு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறார். இனி அதிமுக ஆட்சி வந்தால் 2000 ரூபாய் மாதந்தோறும் ஒரு வங்கி கணக்கில் செலுத்தப்படும். அதே போல இன்றைக்கு 5 லட்சம் பெண்களுக்கு மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். எல்லா குடும்பத்தையும் வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானிய விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் என்று பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தீபாவளி இருக்கின்ற பொழுது பட்டு புடவை வழங்கப்படும். அந்த பட்டு புடவை இங்கே இருக்கிற கைத்தறி நெசவாளர் மூலம் வாங்கப்படும். அதோட இன்றைக்கு இந்த கைத்தறி நெசவாளர்கள் விலை இல்லாமல் 300 யூனிட் கொடுத்துட்டு இருக்காங்க. 450 யூனிட்டா உயர்த்தப்பட்டு விட்டது நெசவாளர்களுக்கு. விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் விலை இல்லாமல் கொடுத்துட்டு இருந்தோம். அதை 1400 யூனிட்டா உயர்த்தப்படும். அதோட இனி இப்பொழுது நகர பேருந்தில் மகளிர் தான் கட்டணமில்லா பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமில்லா பயணம் செய்யலாம். படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மாதந்தோறும் பட்டப்படிப்படுத்துறதுக்கு 2000 ரூபாய் வேலை கிடைக்கின்ற வரைக்கும் வழங்கப்படும். பிளஸ் 2களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் வைப்பு நிதியாக வழங்கப்பட்டது முதலீட்டு தொகை 50,000 1 லட்சமாக உயர்த்தப்படும். எல்லாம் அதெல்லாம் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டம் அனைத்தும் தொடரும். அதே போல இந்த பகுதியில் அதிமுக ஆட்சியில் தாமிரபரணி கொண்டநகர் கூட்டுக்குடி திட்டம் 530 கோடியில் நானே அடிக்கல் நாட்டினேன். இதுவரை அந்த திட்டம் நிறைவேற்றல. வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசியல் கால் புரட்சியின் காரணமாக அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக அந்த திட்டம் ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. வேகமாக துரிதமாக அந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அப்படி திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது அருப்புக்கோட்டை, விருதுநகர், சாத்தூர் நகராட்சியில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட நிலையான குடிநீர் வழங்கப்படும். 65 வயதுக்கு மேற்பட்ட நெசவாளருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும்.
இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே சிறப்பா எழுச்சியா இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அத்தனை காவிரி குண்டாறு நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதற்காக 17,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் விவசாயிகள் செழிக்க வேண்டும். இந்த விருதுநகர் மாவட்டம் பசுமை நிறைந்த மாவட்டமாக ஜொலிக்கும். நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தும் நாங்கள் நிறைவேற்றி தருவோம். குடிமராமத்து திட்டம் தொடரும். ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டப்படும். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுக்கப்படும். விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும். அதே போல இங்கே இருக்கின்ற நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள் அனைவருக்கும் தேவையான அளவுக்கு திட்டங்கள் வாரி வழங்கப்படும். இங்கே நெசவாளர்கள், ஏழை நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். ஏழைகள் அதுவும் குறிப்பா பட்டியலின மக்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அனைத்து ஏழை மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும் என்ற உறுதிமொழி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் சேதுபதி அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.